அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் திரும்பவும் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் வரும்படி எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய கிருபை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, எல்லா சத்துருடைய போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய நன்மையினால் நிரப்புகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆதார வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற தாவீதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தவன் கர்த்தரை எப்படி அவன் அறிந்து கொண்டான் அல்லது எப்படி பார்த்தான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தாவீதின் பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கிற தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். அதே போல 9வது வசனத்தையும் வாசிப்போம். 8:1 அதே போல 8:9. உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். 9வது வசனத்தை வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கும்போது அவன் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? அவருடைய நாமம் பூமி எங்கும் மகா மேன்மை உள்ள நாமம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இது நமக்கு உதவி செய்கிறது. அவர் மகா மேன்மை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் மகா மேன்மை உள்ளவர். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சவுல் அவனை துரத்துகிற சூழ்நிலையை பார்த்தோம், இன்னொன்று அப்சலோம் அவனை துரத்துகிற துன்பப்படுத்துகிற சூழ்நிலையை பார்த்தோம். 3ஆம் சங்கீதத்திலிருந்து 7வது சங்கீதம் வரைக்கும் அவனுடைய துன்பத்தின் சங்கீதம். ஆண்டவருடைய உதவியை நாடி, ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி அவன் பாடின சங்கீதங்கள். ஆனால் இந்த 8ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா, தாவீது ஆண்டவரை உயர்த்தி பாடின அல்லது ஆண்டவரை புகழ்ந்து பாடின சங்கீதங்களிலே 1வது சங்கீதமாக இது கருதப்படுகிறது. அருமையானவர்களே, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆடு மேய்ப்பன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு வயல்வெளிகளில் இருக்கும்போது இரவு நேரங்களில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கிறான். அல்லேலூயா. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. கிராமங்களில், அதுவும் பொட்டல் கிராமங்களில் இருக்கிறாங்க பாருங்க, எந்த வெளிச்சமும் இல்லாமல் நல்ல இருட்டான இடங்கள் இருக்குது பாருங்க, அங்கே போய் கொஞ்சம் அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தோன்னா அந்த வானத்தில் தெரிகிற அந்த நட்சத்திரங்களும் கொஞ்சம் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அப்படியே அதை பார்க்கும்போதே நம்முடைய மனசெல்லாம் பூரிக்கும்.
அது கூட கொஞ்சம் அந்த சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா நிலா வந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு அழகா இருக்கும். இதை தாவீது இதெல்லாம் பார்க்க 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 இவனுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் தோன்றுகிறது. இது எல்லாம் படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார் இல்ல? பார்க்கும் போதே நமக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார். அதை யோசித்து பார்க்கிறான். அவன் அந்த பாடலை, இந்த 8ஆம் சங்கீதத்தை பாடுகிறான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கடவுளின் மேன்மையையும் அதை பாடிட்டு கூடவே அவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? அந்த மகா பெரிய தெய்வத்துக்கு முன்பாக நான் எம்மாத்திரம், அந்த மகா பெரிய தெய்வத்துக்கு முன்பாக நான் எம்மாத்திரம். அவருடைய ஆளுகை பெரியது, ஆண்டவருடைய படைப்பு, அவருடைய ஆளுகை என்று எல்லாவற்றையும் பார்த்தவன் இப்போ அவனுடைய மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சொல்லுகிறான், உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? மகா மேன்மை உள்ளவர். அவருக்கு ஒப்பான மகிமையான தெய்வம் ஒருவரும் கிடையாது. அவருக்கு இணையான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. வேதத்தில் நாம் இந்த மத்தியான நேரமும் அதைத்தான் சிந்தித்தோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவரை தவிர வேற தெய்வம் இல்லை. அவரை விட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே தான் யோனா சொல்றாரு, மாயை, பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பாக சொன்ன விக்கிரகங்கள், தெய்வங்கள் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு தெய்வத்தை தேடி போனதுனால அவங்க கூட வந்த ஒரு மகா மேன்மையான தெய்வத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தை வைத்து தாவீது கர்த்தர் மேன்மையானவர் என்பதை அவன் சொல்லுகிறார். எப்படி அவர் மேன்மை பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக 2வது வசனத்தில் அவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லுகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா, சத்துருவையும் பழிகாரனையும் அல்லது பகைஞனையும் பழிகாரனையும் அடக்க ஒரே வார்த்தையில் சொன்ன பலவீனமானவைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லும்போது குழந்தை, பேபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த குழந்தை அப்படின்றது ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை. பாலகர் என்று சொல்லும்போது அதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் பால் குடிக்கிற குழந்தைகள், இன்னும் பால் மறக்கலை, அவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பலன் கொடுக்கிறார். எங்க பலன் கொடுக்கிறார்? வாயில பலன் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த குழந்தைங்க அப்பா அம்மான்னு பேசுறதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? அவங்க தாத்தா அப்படின்னா அந்த தாத்தாவுக்கு அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுவாங்க. ஆஹா, என் பிள்ளை தாத்தான்னு கூப்பிட்டுடுச்சு இல்ல. அம்மா அப்படின்னா அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்பா அப்படி இந்த வார்த்தையை பேசுகிற அந்த சின்ன சின்ன குழந்தைகளுடைய வாயில கர்த்தர் என்ன பண்றாரா? பகைஞனையும் பழிகாரனையும் அழித்து போடுகிற வல்லமை அவர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் யார் அப்படின்னா சாதாரணமானது, ஒன்றுக்கும் உதவாதது. இது பேசி என்ன சாதிக்க போகுதுன்னு ஒரு குழந்தை இருக்குது பாருங்க, அந்த குழந்தையினுடைய வாயில கர்த்தர் வல்லமையை வைக்கிறார். எனக்கு எதுக்காக அதை செய்யறார் தெரியுமா? நான் பெரியவர், நான் எதையும் கொண்டு பேசுவேன், எதையும் கொண்டு செயல்படுவேன் என்பதை கர்த்தர் விளங்க செய்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே இதை சிந்தித்தோம். திரும்பவும் நான் சொல்றேன் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 27, 28வது வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எவ்வளவு மேன்மை பாருங்க ஆண்டவர்கிட்ட. எப்படி இருக்குது? இன்னைக்கு நிறைய ஸ்கூலுங்க இருக்குதுல்ல, நிறைய ஸ்கூலுங்களை பார்க்குறோம். அந்த ஸ்கூல்களில் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் படிக்க முடியாத பிள்ளைகளை வாத்தியார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அவங்கள அடிச்சு மிரட்டி உருட்டி அவங்கள எப்படியாவது படிக்க வைப்பாங்க.
ஆனா இப்போ இருக்கிற ஸ்கூல் என்ன பண்ணுது தெரியுமா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்க முடியாத பிள்ளைங்களுடைய பெற்றோரை கூப்பிட்டு உங்க பிள்ளைய இந்த வருஷத்தோட இந்த ஸ்கூலை விட்டு மாத்திருங்க, எங்களுக்கு ரிசல்ட் தான் முக்கியம்ன்றாங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த ஆசிரியர்களோ அல்லது பள்ளிகளோ படிக்கிற பிள்ளைங்களை இன்னும் நல்லா படிக்க வைக்கிறாங்க, பலவீனமான பிள்ளைகளை அப்படியே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒரு சில இடங்கள்ல உனக்கு படிப்பு வராது, நீ படிச்ச உடனே சாதிக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படியே சோர்ந்து போகிறது. ஆனா இங்க பாருங்க, ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவரை என்னால முடியாதுப்பா அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ ஒன்னும் சாதிக்க வேணாம், நான் உன்னை பலப்படுத்துறேன். நீ ஒன்னும் பேச வேணாம், நான் சொல்றத நீ பேசு. நீ எங்கேயும் போக வேணாம், நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா சொல்றான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதப்பா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. அல்லேலூயா. அவன் ஒதுங்க பார்க்கறான், எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே என்னை விட்டுருங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லுகிறதை நீ சொல்லு. அல்லேலூயா. அதை யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம பெரிய ஆள்கிட்ட சொல்ல முடியாது. பெரிய ஆள்கிட்ட சொல்லி ஏன் எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சுன்னு இருக்கிறியாருவான். இல்லை, குழந்தைங்கிட்ட சொல்லுவோம், ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் சொல்றத. அல்லேலூயா. வேடிக்கையா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு அப்பா கடன் வாங்கிட்டாரு. இப்போ கடன்காரன் கடன் கேட்கறதுக்கு வீட்டுக்கு வர்றான். அந்த வீட்டுக்கு வரும்போது அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவங்க வீட்டில் இருந்த ஒரு 5 வயசு பையனை கூப்பிட்டு, டேய் நான் இல்லைன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிடுறா அப்படின்னு இவர் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரு. இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஆள் வந்த உடனே அவர் கேட்குறாரு, அப்பா உங்கள் அப்பா எங்கடா அப்படின்னாரு. எங்கள் அப்பா இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்ட்டான். பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஒன்றும் பெருசா பேச வேணாம். அந்த எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, 6வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை நீ பேசு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் நீ பேச வேணாம். நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் பேசுவாயாக. அந்த வார்த்தைகளை அவன் பேச ஆரம்பிக்கும் போது இப்போ இன்னொரு பயம் வருது, நான் பேசினா என்ன உதச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னவனை ஒரு தேசத்திற்கே தீர்க்கதரிசியாக மாற்ற ஆண்டவரால முடியுமானால் உங்களை என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாதா? எப்படி அவர் மேன்மையானவர் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் பிள்ளைங்க, குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகளுடைய வாயிலையும் வல்லமை வைக்க வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்ன வேதம் சொல்லுது? சீஷர்கள் கூடியிருந்தார்கள், ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் பாஷைகள் பேச ஆரம்பிச்சாங்க. எத்தனை பாஷை பேசுனாங்க? 17 பாஷைகள் பேசுறாங்க. 17 பாஷைகள். அந்த 17 பாஷைகளும் அங்க இருந்த மக்களுக்கு புரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? 17 தேசத்து மக்கள் அங்க கூடி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று, உதாரணத்துக்கு சொல்றேனே, திடீர்னு ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி முடிச்சதும் ஒருத்தர் இந்தியில பேசுறாரு, ஒருத்தர் தெலுங்குல பேசுறாரு, ஒரு மலையாளத்துல பேசுறாரு, ஒருத்தர் மராத்தியில பேசுறாரு, ஒருத்தர் குஜராத்தில பேசுறாரு. எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 மொழி தெரியறதுக்கே நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். 17 மொழிகளிலே ஒரு கூட்டம் பேசுது. ஆனா அந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? அங்கே வேதம் சொல்லும் போது என்ன சொல்லுது? 7வது வசனத்துல பாருங்க, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? என்னையா விசேஷம் கலிலேயர்னா அப்படின்னா, எல்லாம் மீன் பிடிக்கிறவன். அவங்க எங்கேயும் போய் ஸ்கூல்ல படிக்கல, வேற எந்த தேசத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க, வேற யாருக்கிட்டையும் பழகி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் கடல்.
மீன் பிடிச்சி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி மீன் பிடிக்க போவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போ பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தின பொழுது 17 மொழிகளில் பேசுறாங்க. 17 தேசத்து மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஒரு பெரிய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவையும் பழிகாரனையும் அடக்க பலவீனமானவைகளை நான் பலப்படுத்தி பயன்படுத்துகிறேன், ஆகவே நான் மேன்மையானவர். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 8:3. உம்முடைய விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. அருமையானவர்களே, இரண்டாவது சங்கீதக்காரன் ஆண்டவருடைய படைப்பை பார்க்கிறான். முதல்ல பார்க்கிறான், சாதாரணமானவர்கள் ஆண்டவர் இவ்வளவு மேன்மையா பயன்படுத்துறாரு, அவர் மகிமையானவர், அவர் மேன்மையானவர். இரண்டாவது பார்க்கிறான், இவ்வளவு அழகான ஒரு படைப்பை கர்த்தர் படைத்திருக்கிறார். அதை எப்படி படைத்திருக்கிறாராம்? விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களை. இரண்டாவது அவர் என்ன பண்ணாரா? சந்திரனையும் நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கர்த்தர் நிறுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும், இந்த பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மா கையில் சுட்டுக்கிட்டாங்க. என்னம்மா கையில் அப்படின்னா, ஐயா குக்கரு ஸ்டவ் மேலே வச்சு அது வெந்துட்டு இருக்குதுயா பருப்பு, பின்னால் இருந்த ஸ்பூனை எடுக்கிறது கை நீட்டினேன், தெரியாமல் கை என்ன பண்ணிடுச்சு. இப்போ ஆண்டவர் படைத்திருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா 1 2 கிடையாது, கோடி கோடியான நட்சத்திரத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறார். அது எந்த காலத்திலும் ஒன்னோட ஒன்று மோத போகிறது கிடையாது. அது சுற்றிட்டு தான் இருக்குது, அது எங்கேயும் மோத போகிறது கிடையாது. இல்லை, கோள்களை ஆண்டவர் படைத்து இருக்கிறார். அதில் ஒரு கோள் பூமி, இது சுத்துது, சூரியனை சுற்றி வருது. ஒரு 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 டிகிரி கொஞ்சம் மாறுச்சுன்னா போதும், பக்கத்தில் இருக்கிற கோளில் போய் மோதிரும். ஆனால் இத்தனை ஆண்டுகளும் அது தன்னுடைய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர் தெரியுமா? மனுஷனுடைய மூளைக்கு எட்டாத ஒரு பெரிய காரியம் இதை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கில வேதம் சொல்லுது, யூ டைரக்ட் them. ஆண்டவர் அதை கொண்டு வந்து நிறுத்துனது மாத்திரம் இல்ல, ஏய் நீ இப்படித்தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு அவைகள் கீழ்ப்படிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தை அவருடைய விரல்களின் கிரியையாக படைத்தவர், சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அதிலே ஸ்தாபித்திருக்கிறார். இதை பார்க்கிற இந்த சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீர் எவ்வளவு மேன்மையானவரப்பா. அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையானவர். வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் எட்டி பாருங்க வானத்தை. இல்லை, வானத்தை எட்டி பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் பூமியே பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அப்படி வானத்தை பாருங்க. ஆண்டவரை எவ்வளவு மகிமையான வானத்தை உருவாக்கி இருக்கிறீர். இன்னை வரைக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரம்ன்றதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அதன் இடத்துல வைத்திருக்கிறார். சூரியனை படைத்தவர் சூரியனை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. எல்லாம் அதன் வேலையை செய்வதற்கு அவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீர் எவ்வளவு மேன்மையானவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்றான். எதனால் அவர் மேன்மையானவர் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளி. அல்லேலூயா சொல்லுங்களா. அவ்வளவு பெரிய படைப்பாளி, அவருடைய கையின் கிரியையாய் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. மொத்த பூமியும் அவர் பாதம் நிறைந்திருக்கிறது. சரிதானா? அவ்வளவு பெரிய பாதமும் அவ்வளவு பெரிய உடம்பும் கொண்ட ஆண்டவருக்கு பூமி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்? நம்ம மேட்டு போடுறோம்ல காலுக்கு, அந்த அளவுக்கு தானே இருக்கும். அதில் இந்தியா எங்கே இருக்கும்? இந்தியாவில் தமிழ்நாடு எங்கே இருக்கும்?
தமிழ்நாட்டில் சென்னை எங்கே இருக்கும்? சென்னையில் ஓட்டேரி எங்கே இருக்கும்? ஓட்டேரியில் ஈசிஐ சர்ச்சு எங்கே இருக்கும்? அதுக்கு உள்ள ஒரு 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, நான் அவங்களுக்கு பதில் தரணும். அவங்க எனக்காக காத்து இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருத்தர் பலவீனமாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பலனை தரணும். இவங்க கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க, இவங்க கண்ணீரை துடைக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரில, என்னம்மா ஆச்சு அப்படின்னு ஒரு விசாரணை அங்கே நடக்குது. என்னம்மா ஆச்சு? எவ்வளோ பெரிய ஆண்டவர்! அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு முன்னால் நீங்களும் நானும் தூசியிலையும் தூசியாக இருக்கிறோம். ஆனால் நம்மையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், நம்மையும் அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தந்தை பேராயர் அவர்களை அடிக்கடி நான் யோசிப்பேன். ஒரு முறை நாங்கள் கேம்புக்கு ஓசூர் போயிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஓசூர் கேம்புக்கு போயிருக்கிறோம். அங்கே நம்ம தந்தை பேராயர் ஒரு சர்ச்சு ஒன்று டெடிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். நாங்கள் இன்னொரு இடத்துல தங்கி இருக்கிறோம். அந்த டெடிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்க வரும்பொழுது எங்களெல்லாம் கூட அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே இவர் பார்த்தார். எங்களை பார்த்த உடனே, டேய் தம்பி, நீங்களாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே என்னார். அப்படி ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் நம்மளை பார்த்து இவர் இவ்வளோ கரெக்டாக கேட்குறாரு. ஆமாயா, அத்தனை பேருக்கு முன்னால் அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள இங்கே நிற்க வைங்க, சாப்பாடு போடும்போது அவங்களே என் கூட உட்கார வைங்க. இப்போ நான் நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய மனுஷன், நம்மளை பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் நம்மளையும் ஞாபகம் வச்சு நீ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானேன்னு கேட்டு நம்மையும் கூப்பிட்டு அங்கே முன்னால் நிற்க வச்சு நமக்கும் ஒரு கணத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய மனுஷையா இவர்! சொல்கிறோம்ல, ஒரு சாதாரண மனிதனே நம்மளை விசாரிச்சுட்டா நமக்கு எவ்வளவு அவரை பற்றி பெருமையாக மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் அதை விட பெரிய ஒரு ஆண்டவர், அளவிட முடியாத மகா மேன்மை உள்ள ஒரு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். முதல்ல. ரெண்டாவது, நம்மை விசாரிக்கிறார். அல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரன் பார்த்துட்டு சொல்றான், ஆண்டவரே, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம்பா. நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் உங்க முன்னால நிற்கவே தகுதியற்றவன். என்னை ஒரு பொருட்டாய் நீங்க நினைக்கிறதுக்கே என்னால முடியல. ஆனால் நீர் மகா மேன்மை உள்ளவர், ஆகவே என்னையும் நீர் நினைத்திருக்கிறீர். அல்லேலூயா. அந்த நினைத்த ஆண்டவர் இந்த இடத்துல ஒருத்தர் இப்படி எழுதி இருக்கிறாரு, அவர் பிரம்மாண்டமான தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். பிரம்மாண்டமான தேவன், நான் தூசியான மனுஷன். யாரை நினைக்கிறாரு? பிரம்மாண்டமான அந்த ஆண்டவர், மகா பெரிய ஆண்டவர் தூசியான என்னை நினைத்திருக்கிறார். இரண்டாவது, சிறந்த தேவன், சிறப்பானவர், சிறந்தவர் சாதாரணமான என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது சொல்றார், கம்பீரமானவர், மெஜஸ்டி. கம்பீரமான தேவன் ஒன்றுக்கும் உதவாத என்னை அவர் நினைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா? இன்னைக்கு அவருடைய அன்புக்கு நீங்களும் நானும் வாழ்நாள் முழுசும் அடிமையாக கிடக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்க, என்ன ஆண்டவர் மறந்துட்டாருங்க, அவர் என்ன விசாரிக்கிறது கிடையாதுங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேன்றார், அவங்கள தான் ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன பார்க்க மாட்டேன்றார் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தெரிஞ்சுங்க, உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர்ல. அம்மா கூட மறந்துடலாங்க, அம்மா மறந்துடலாம், மறக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். இருக்கிறதுலே அன்பு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக அம்மாவை தான் சொல்றாங்க. ஆனா அந்த அம்மாவே ஒரு சில நேரங்களில் மறந்து போறாங்க. நடக்குது, இப்போ நிறைய நடக்குது. நான் முதல்ல இருந்த திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, இரவு 12 மணி திடீர்னு எங்கள் வீட்டு கதவு தட்டுறாங்க. எழுந்துச்சு வெளியே போனால் ஒரு அம்மா, ஒரு பெண்ணு கை குழந்தையோட, இன்னொரு பொண்ணு நிற்கிறேன், 3 பேர். நைட்டு 12 மணிக்கு. என்ன இங்கே அனாதை இல்லம் ஒன்று இருக்குதாமே, அது எங்கன்னாங்க. அந்த சர்ச்சுக்கு எதிரில் தான் அவங்க இருக்கிறாங்க, அனாதை இல்லம். அது இந்த பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறோம். ஏன்னு கேட்டேன்.
இல்லை இந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தோம். குழந்தை பிறந்து மிஞ்சி போனால் 1 நாள் இல்லை 2 நாள் தான் இருக்கும். அந்த பச்சை குழந்தைய மனப்பூர்வமாக கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க, அந்த ஹோமுக்கு போனேன். அங்கே போனது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க, எல்லாம் விசாரித்தாங்க. இந்த பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்குறோம். இவ தவறான உறவில் ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டா. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கிடைக்காது. ஆகவே இந்த குழந்தைய நாங்கள் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மா ஒரு பத்திரம் எடுத்தாங்க. எனக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமேல் எக்காரணம் கொண்டு இந்த குழந்தைய பார்க்கறதுக்கோ இதை விசாரிக்கிறதுக்கோ நான் வரமாட்டேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போடுன்றாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷமாக முதல் கையெழுத்து போடுறா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. நான் நினைக்கிறேன் இந்நேரம் அந்த பொண்ணு அந்த குழந்தை ஒன்று பிறந்ததே இல்லை அப்படின்னு மறந்து போயிட்டு இருப்பா. ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். எங்கேயும் போயிடலப்பா, நீ எங்கேயும் போகல, என் கைக்குள்ளேயே தான் இருக்கிற. நான் எப்போ என் கைக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உலகம் சொல்லும் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்போ என் முன்னால் தான் இருக்கிற. இல்லை, இந்த உலகம் சொல்கிறது உண்மை இல்லை, அது என்றைக்குமே மறந்துடும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். காரணம் தெரியுமா? அவர் மகா மேன்மை உள்ளவர், என்னையும் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷனை நீர் நினைக்கிறீர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மனுஷனை நினைத்து விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் படைத்தார். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய சாயலை நமக்கு கொடுத்தார், அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார், அவருடைய ஜீவ ஆத்துமா நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம அவருடைய சாரத்தை பெற்றிருக்கிறோம். ஒன்னே ஒன்று குறை என்ன தெரியுமா? தேவ தூதர்களுக்கு வல்லமை இருந்தது, நமக்கு அந்த வல்லமை இல்லை. என்ன வல்லமை? எதையும் செய்யக்கூடிய வல்லமை தேவ தூதர்களுக்கு இருந்தது. ஒரு தூதன் இறங்கினான்னா 185,000 பேரை கொண்டு போடுறான். ஆனால் நமக்கு அந்த வல்லமை கிடையாது. அவ்வளவுதான் நமக்கு பாக்கிய தவிர மீது எல்லாம் தேவ தூதனை போலவே, அவரை போலவே நம்மை படைத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நானும் யார் தெரியுமா? ஒரு குட்டி தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒன்று, அவருக்கு இருக்கிற அந்த வல்லமை எனக்கு இல்லை. மற்றபடி அவருடைய சாயல் இருக்கிறது, அவருடைய ஜீவன் இருக்கிறது, நான் அவருடைய மகிமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அடுத்தது சொல்றான், அவனுடைய உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல அவனுக்கு ஆளுகையை தந்தீர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26, 28வது வசனங்களை பார்த்தீங்கன்னா, மனுஷனை படைத்த ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆளுகை கொடுத்துட்டார், ஆளுகை கொடுத்துட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஆளுகையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்து மொத்த உலகத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுவார், நீர் எவ்வளவு மேன்மையானவரப்பா. இதை அப்படியே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சேர்த்தீங்கன்னா, இயேசு தேவனுக்கு சமமாக இருந்தவர் நம்மை போல மாறின பொழுது அந்த வல்லமையை மட்டும்தான் ஆண்டவர் விட்டு கொடுத்தாரு. மற்றபடி எல்லாம் அவருடைய மகிமையையும் கனத்தையும் பெற்றவராய் இந்த உலகத்தில் அவர் வாசம் பண்ணினார். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. அதே காரியத்தை தான் எபிரேயர் சொல்லும் போது சொல்றாரு, நமக்கும் ஆண்டவர் ஒரு பணிவிடையின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது பவுல் சொல்றான், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்களும் முடங்கக்கூடிய ஒரு மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கு அந்த மேன்மையை பெற்று உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சிங்காசனத்தில் நீங்களும் உட்காரும்படிக்கு உங்களுக்கு நான் அருள் செய்வேன். அல்லேலூயா. நமக்கும் ஒரு நாள் வருதுங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, எனக்கும் ஒரு நாள் வரும் பார்த்துக்கிறேன்னு வாங்கல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமா சொல்லணும், எனக்கும் ஒரு நாள் வருது, நானும் தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார போகிறேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அந்த வாஞ்சை இருந்த ஆண்டவரை இன்னும் உறுதியாக பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, உம்மை போல வாழவும் உம்மை போல நடக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மகா மேன்மை உள்ளவர், நம்மையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாதவங்கங்க. அவருக்கு முன்னால நம்ம தூசியிலும் தூசி. ஆனால் அந்த ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார், மகிமையையும் கனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா உலகத்தின் அவருடைய கிரியைகளுக்கு மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்தி தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார பண்ணவும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளுடைய வாயிலையும் பலத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம், பகைஞரையும் பழிக்காரரையும் அழித்து போடுவதற்கு சின்ன சின்ன ஒன்றுக்கும் உதவாத இந்த குழந்தைகளை கொண்டு நீர் கிரியை செய்வீரானால், எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு எங்களையும் நீர் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் மேன்மையானவர். ரெண்டாவது சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய படைப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், கிரகிக்க முடியாத பெரிய படைப்பு சுவாமி. அதை படைத்த நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர். அதன் மேலேயும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. எங்களையும் நீர் நினைத்திருக்கிறீங்க, எங்களையும் விசாரிக்கிறீங்க. நீர் எவ்வளவு நல்லவரும் மேன்மை உள்ளவருமாய் இருக்கிறீர். எனக்கு அந்த நல்லவர், அந்த மேன்மை உள்ளவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன், என்னோடு கூட உன்னையும் உட்காருவதற்கு நான் உன்னை நடத்துவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை விசாரிக்கிற கர்த்தர். எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உன்னை விசாரித்து உனக்கு நன்மை செய்து உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாத மகனே, நீ எதற்கும் கவலைப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த மேன்மையான ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம குறைவுபட்டு போகிறதே கிடையாது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையினால் எங்களை கனப்படுத்தும், பலப்படுத்தும். எங்களையும் உம்முடைய வல்லமையினாலே, பலத்தினாலே, மகிமையினாலே, கனத்தினாலே முடிசூட்டுகிற கர்த்தர் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி முடிசூட்டி அதிகாரம் தந்து நடத்துவீராக. நாங்களும் உம்முடைய வல்லமையை தரித்தவர்களாய், உம்முடைய மகிமையை தரித்தவர்களாய், ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகளாய் வாழ, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.